தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சங்கபரிவார கும்பலால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்திலிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திவ்ய காருண்ய மிஷனரி என்று சொல்லக்கூடிய கன்னியாஸ்திரீகளால் பல வருடங்களாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் நேற்றைய தினம் சங்கபரிவார கும்பலால், குறிப்பாக விஸ்வபிந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய குண்டர் படைகளால் அந்த இடம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சங்கபரிவார கும்பலால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்திலிருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திவ்ய காருண்ய மிஷனரி என்று சொல்லக்கூடிய கன்னியாஸ்திரீகளால் பல வருடங்களாக நடத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் நேற்றைய தினம் சங்கபரிவார கும்பலால், குறிப்பாக விஸ்வபிந்து பரிஷத் என்று சொல்லக்கூடிய பஜ்ரங் தள் என்று சொல்லக்கூடிய குண்டர் படைகளால் அந்த இடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் படிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த பிள்ளைகள் மத அடையாளத்துடன் கூடிய சீருடையை அணிந்து வந்திருக்கிறார்கள். அப்போது அங்க இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள், வாத்தியார்கள் கேட்டிருக்காங்க அந்த பிள்ளைங்கிட்ட, ஏன் நீங்க இந்த மத அடையாளத்துடன் கூடிய உடையை அணிந்து வருகிறீங்க, உங்களுக்கு தான் யூனிஃபார்ம் இருக்கே, யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட அடுத்த நாள் தான் அந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி சங்கபரிவார கும்பல் கடுமையான தாக்குதலை நிறுத்தியிருக்கிறார்கள். பல இடங்களை இடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்திற்கு முன்னால் இருந்த அன்னை தெரசாவினுடைய அந்த புகைப்படம், அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உனக்கு தான் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய நிலைமையெல்லாம் என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? மத்தியானம் அவங்க சாப்பாடு எப்படி, அதாவது தண்ணியில உப்பு போட்டு கொடுக்குறாங்க, சப்பாத்தி கூட உப்பு, தண்ணியில மஞ்சத்தூள் கலந்து கொடுக்குறாங்க. இதுதான் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆளக்கூடிய நிலைமை. பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கல்வியினுடைய நிலைமை என்ன, கல்விக்கூடங்களுடைய நிலைமை என்ன? ஏன்னா பாஜகவிற்கு நல்லா தெரியும், படிச்சுட்டான்னா கேள்வி கேட்டுருவான். நமக்கு கேள்வி கேட்கிறவன் இருந்தா நம்ம கட்சிக்கு சித்தாந்தத்துக்கு ஆகாது. அதனால படிக்கிறதுக்கு எந்த விதத்திலெல்லாம் ஆப்பு வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். இல்லை, எல்லாரும் படிக்கக்கூடாது, எல்லாரும் படிச்சு மேல வந்துடக்கூடாது. அது அவனுடைய சித்தாந்தத்துல இல்லாத விஷயம். படிச்சுட்டா பிரச்சனை. RSSக்கு எப்பவுமே அறிவாளிகள் பிரச்சனைக்குரியவர்கள். கேள்வி கேட்டுருவான். நீ உன்னை சொன்னா அப்படியே நம்ப மாட்டான் இல்லையா? அதுக்கு எதிர்த்து கேள்வி வைப்பான். அவன்கிட்ட பதில் இருக்காது. அப்ப எப்படி அவனுடைய சித்தாந்தம் வளரும்? அப்ப பள்ளிக்கூடங்களை குறிவைத்து இன்றைக்கு சங்கபரிவார கும்பல் இறங்கி இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் எல்லா மதத்தை சார்ந்த பிள்ளைகளும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அங்கே சீருடை என்ற ஒன்று இருக்கிறது. அதை தவிர்த்து ஒரு மதத்தினுடைய அடையாளத்துடன் கூடிய ஒரு உடையை அணிந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த வாத்தியார்கள் கேட்டிருக்காங்க, ஏமா நீ இந்த மாதிரிலாம் போடுற, இது போடக்கூடாது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, இங்க எல்லாரும் ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இதை உடனடியாக சங்கபரிவார கும்பலுக்கு இந்த செய்தி சென்றிருக்கிறது. சங்கபரிவாரங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை இடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். நாம் மணிப்பூரை மறந்துவிட முடியாது இல்லையா? இன்னைக்கு நான் என்ன கேட்கனா, கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்தியாவிற்குள் வரவில்லை என்றால் நாம் எல்லாம் படித்திருப்போம். நான் படித்தது கிறிஸ்டின் மிஷனரி ஸ்கூல்ல தான் படித்தேன். எனக்கு படிப்பு கிடைச்சிருக்குமா? இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. எனக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்ததுனால தான் எனக்கு பள்ளிக்கூடங்கள், எனக்கு கல்வி அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமாச்சு. அதே மாதிரி என்னுடைய திருக்குறள் இல்லையா, என்னுடைய திருக்குறள் உலகம் முழுவதும் அறியப்படுவதற்கு காரணமாக இருந்தது கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்ததுக்கு பிறகு. இங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரிகள் மேலாடை அணிவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் இல்லையா? மருத்துவம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? இதெல்லாம் நடந்தது எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்ததுனால தான். உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற, 10 வருஷமா என்ன பண்ற அப்படின்னு கேட்டா அதுக்கு கேள்வி இல்லை. எத்தனை பள்ளிக்கூடங்களை நீ கொண்டு வந்திருக்கிறேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. ஆனா இருக்கிற பள்ளிக்கூடங்களையும் இடித்து கொண்டிருக்கிறாங்க. இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.